எம்ஐயோட 12s அல்ட்ரா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. லைக்காவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி முறையாக எம்ஐ லான்ச் பண்ண ஃபோன் தான் இந்த ஃபோனு. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஒரு கேமரா ஃபோன் தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் அந்த நிறைய மொபைல்ஸில் 1 இன்ச் சென்சார் கொடுத்தது கிடையாது. இந்த எம்ஐ 12s அல்ட்ரால 1 இன்ச் சென்சார் கொடுத்துருக்காங்க. லைக்காவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஹுவாவே வந்து நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. இந்த மொபைலும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைனே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ லான்ச் ஆனதுல விவோ X80 அந்த மொபைலோட டிசைன் மாதிரி தான் இந்த மொபைலோட டிசைனும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வரைக்கும் எம்ஐ லான்ச் பண்ண எல்லா மொபைல்ஸுமே ஒரு மாதிரி கிளாஸ் டிசைன்ல தான் இருந்திருக்கு. ரெட்மில லான்ச் ஆன மொபைல்ஸும் எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இந்த எம்ஐ 12s அல்ட்ரா ஃபுல்லா மேட் ஃபினிஷ், அப்படியே விவோ X80 தான் அப்படிதான் இருக்குது மொபைல் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு. என்ன அதுல வந்து சின்ன சின்ன கேமராவா கொடுத்துட்டாங்க. இதுல ஒரே கேமராவா பெரிய கேமராவா 1 இன்ச் சென்சாரோட கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சாம்சங்கோட E5 பேனல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதோட கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வந்து எம்ஐல இருந்து 12 Pro வந்து டைமென்சிட்டி வேரியன்ட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்னாப் டிராகன் வெர்ஷன் இருக்குது. டைமென்சிட்டி வேரியன்ட் கூட லான்ச் பண்ணாங்க இந்த லான்ச்ல. ஆனா இந்த 12s அல்ட்ரா தான் ரொம்ப பாப்புலரா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருந்தது எம்ஐல இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த 12s அல்ட்ரா வந்து ஸ்னாப் டிராகனோட 8 Gen 1 Plus ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்னாப் டிராகனோட 8 Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆனா இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் லான்ச் ஆனப்ப நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து சாம்சங் S20 அல்ட்ராவோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இதுல ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல வந்து ஹைப்பர் OIS கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டெபிலைசேஷன் நிச்சயமாவே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ள லான்ச் ஆயிரும் மேக்ஸிமம். ஏன்னா எம்ஐ 11i அல்ட்ரா இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் இந்தியாவில் லான்ச் ஆனிச்சு. அப்ப இந்த மொபைல் நிச்சயம் இந்தியாவில் லான்ச் ஆகும். 12s அல்ட்ரா அந்த மாதிரி பேஞ்சில் தான் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி 12i இந்த மாதிரி லான்ச் ஆகலாம். ஆனா இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சைனால 6669 யுவான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்ப இந்தியாவில் லான்ச் ஆகும்போது மேக்ஸிமம் 78,000 80,000க்கு தான் லான்ச் ஆகும். டைரக்டா விவோ X80யோட காம்படிஷன் தான் இது. ஆனா சாம்சங் S20 அல்ட்ராவோட கேமரா ரொம்பவே நல்லா இருக்குன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா சாம்சங் S20 அல்ட்ரா ரொம்ப கேமரால ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு மொபைல் போனா, கேமரால ஒரு பெஸ்டான மொபைல் போனா இருக்குது. அதை பீட் பண்ற அளவுக்கு எம்ஐல இருந்து போன் வந்தா சந்தோஷம் தான். ஏன்னா லைக்காவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ற போன்ல, அதனால இதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்ல இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதுல வந்து 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைல் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு தான் இருக்குது. ஆனா 80,000 mAhக்கு கொஞ்சம் அதிகம் தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அது ஓகே. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 Plus இந்த ப்ராசஸர் எல்லாமே ஓகே தான். ஆனா 80,000க்கு இது லான்ச் ஆனிச்சுன்னா கொஞ்சம் டவுட். அதிகமா யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இந்த மொபைலை 80,000க்கு லான்ச் பண்ணா நீங்க இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு வெயிட் பண்ணலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக். நான் கவி.